ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய வேதத்துக்கு நம்ம போக போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசலாம். எரேமியா புஸ்தகம் 51:46 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் தோழாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மளை இன்னைக்கு தேர்த்துக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு செய்தியை, இந்த ஆண்டு போன ஆண்டு ஒரு செய்தியை கேட்டோம், ஒரு ஆளை என்று கேட்டோம். இப்ப 2வது வருஷத்துல 2 ஆளா வந்திருக்கு. 3வது வருஷத்துல 3வது ஆள வரும். 4வது வருஷத்துல 4வது ஆள வரும். 5வது வருஷத்துல 5வது வரும். ஆளுகிறவன் ஒரு கட்சி தோற்கடிக்கப்பட்டு இன்னொரு கட்சி வரும். தேசத்தை ஆளுகிறவர்கள் மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். மரணம் வரலாம், துக்கம் வரலாம், அழுகை வரலாம், கண்ணீர் சிந்தலாம், எது வேணாலும் பூமியில நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒண்ணு நடக்கும், நாளைக்கு ஒண்ணு நடக்கும். ஆனா அதை குறித்து நம்ம இருதயம் என்ன பண்ணக்கூடாது? துவளக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுலதான் வசனம் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் வசனங்கள் எல்லாம் நம்மளை திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. எப்பொழுது நீங்கள் ஜெபத்தில் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உங்க இருதயம் துவளக்கூடாது, உங்கள் இருதயம் துவளக்கூடாது, நீங்க கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. தேசத்திலே பல விதமான காரியம் சம்பவிக்கும். இந்த வருஷத்துல ஒரு காரியம் சம்பவிக்கும், வருகிற வருஷத்துல சம்பவித்து கொண்டுதான் இருக்கும். நோய் மேல் நோய்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். யுத்தங்கள் நடக்கும். இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீனருக்கும் இன்னைக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டை அப்படியே விடுமா, இல்ல முத்துமா, இல்ல தேசத்தின் விரோதமாய் மாறிவிடுமா, இல்ல தேசத்தின் யுத்தமா மாறிவிடுமா என்று அனைவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார். அந்த சார்பில் 100 கணக்கில், இந்த சார்பில் 100 கணக்கில் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழுகிறது. ஏழை எளிய மக்கள், இதனால தேசம் சண்டை வரும் பொழுது ஏழை எளிய மக்கள் தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? துவளக்கூடாது. உங்கள் இருதயம் துவளக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. தேசத்தில் 1000 நடக்கும். இன்னைக்கு ஒரு ராஜா வருவாரு, அந்த ராஜா போய் வேற ராஜா வருவார், வேற மந்திரி வருவார், வேற முதலமைச்சர் வருவார், வேற பிரதமர் வருவார். 1000 பேர் வரட்டும். ஆனா உன் பிரதமரும் என் பிரதமரும், உன் ராஜாவும் என் ராஜாவும், உன் அதிபதியும் என் அதிபதியும் ஒரே ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. அவரை யாராலுமே மாற்ற முடியாது, அவரை யாராலுமே மாற்ற முடியாது. அவரை மாற்றவே இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. ஏன்னா அவர் தான் ராஜா, அவர் தான் உண்மையான ராஜா. இந்த உலகத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆசீர்வதிக்கிறவர், ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்மளை காக்கிறவர், ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்மளை போஷிக்கிறவர், ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்ம ஜீவனை காக்கிறவர், ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய எல்லா சந்தோஷ சமாதானத்தை நம்ம கொடுத்து நம்மளை இந்த பூமியில ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு மந்திரி, ஒரே ஒரு பிரதமர், ஒரே ஒரு முதலமைச்சர், ஒரே ஒரு அதிபதி யாரு? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றும் என்றும் ஒரு பொழுதும் மாறாத தெய்வம், மத்தியிலே நமக்கு ராஜாவா இருக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு ஒரு ராஜா வரலாம், நாளைக்கு ஒரு ராஜா வரலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படுங்க, இருதயம் கலங்கக்கூடாது. சொல்றாரு பாரு, என்ன எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது
கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இதுதான் சித்தம். துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், வேற ஒன்றுக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. உங்கள் இருதயம் தோலக்கூடாது. நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் தேசத்துல நடக்க வேண்டிய காரியத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நடக்கும், நாளைக்கு ஒரு நடக்கும், நாளைக்கு ஒரு ராஜா வருவா, இன்னைக்கு ஒரு ராஜா வருவா. நீங்க அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணாங்க, சோர்ந்து போகாதீங்க. 19 ஆவிய அவிழ்த்து போடாதீங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா என்னாதீங்க. அன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிதான் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னதுதான் நாட்டுல தேசத்துல என்ன நடக்க போகுது என்பதை அவன் குறித்து எழுதியிருக்கிறான். அதுதான் இன்னைக்கு நாம இந்த 51:46 வாசிக்கிறோம். இந்த வசனம் இன்னைக்கு நம்மளை தேற்றுகிறது. இந்த வசனம் நம்மளை ஆற்றுகிறது. இந்த வசனம் நம்மளை இன்னைக்கு மகிழ்ச்சி ஆற்றுகிறது. எவ்வளவோ கொடுமை, எவ்வளவோ கொடுமைங்க. மரணம் நம்ம கால்களிலே விழும், தண்ணீரில் தூக்கிடுவார்கள். அதாவது புதைக்க இடம் இல்லாம அழாமலும் சத்தம் போடாமலும் எரிவுண்டு போவார்களாம். சரீரம் அப்படி போகும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம திட்டமனதா இருப்போம். திட்டமனதா இருந்து கர்த்தருக்கு என்ன பண்ணுவான், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திட்டமனதா இருப்போம். இங்க சொல்ற ஆவிய அவிழ்த்து போடாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா இராதீர்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அற்பமா இராதீர்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நலமானதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதான் நம்ம செய்ய வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நாம விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் நம்மோடு உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காத்து கொள்ளுங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேசத்துல நடக்கிற காரியத்தை குறித்து என்ன பண்ணாங்க, தேசத்துல கேட்கப்படும் செய்தியை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. செய்தி கேட்கும், அங்க பேர் 100 பேர் செத்தான், இந்த பக்கம் 200 பேர் செத்தான், அந்த பக்கம் தண்ணியில 2000 பிரேதங்கள் தூக்கி எறியப்பட்டது. இங்கே கும்பலா அங்கே மருத்துவமனையில் 13 பேர், 6 பேர், 15 பேர், 9 பேர், 7 பேர் அங்கே இறந்து விட்டார்கள் என்று செய்தி கேட்கப்படும் தேசத்துல. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. என்ன பண்ணோம், செபிக்கணும். அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதை இயேசு சொன்னார். ஒன்னு எண்ணி பார்த்து சொன்னார். யோவான் 14:1-2 வசனம் அப்படி சொல்லி பாருங்களேன். சொல்ல இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதான். நீங்க என்ன பண்ண கூடாது, கலங்காதீங்க. மறுபடியும் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசமா இருங்கள். 18 வாசிங்க. 18 வாசிங்க. அதுல நான் உங்களை திக்கட்டுகளா விடேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ உயிரோடு இருப்ப, ஜீவனோடு இருப்ப, நான் உனக்குள்ள வருவேன். மகளே நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாய், மகனே நீ ஜெபித்த நான் பார்த்தேன், நான் உயிரோடு வச்சிருக்கிற காரணத்துமா நீ ஜெபிக்கிறவள், நீ ஜெபிக்கிறவள். நீ மற்ற ஜனங்களுக்காக பயப்படாமலும் கலங்காமலும் துவண்டு போகாமலும் எத்தனை நின்று ஜெபித்தேன், அதனால தான் ஒரு சாட்சியா நான் வச்சிருக்கிறேன். அது சொல்றாரு, திக்கட்டுகளா விடேன், உன்னிடத்தில் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புலம்பல் 3:22 சொல்லுங்க பாருங்க. 22 புலம்பல் 3:22 என்ன சொல்லுது, அவருடைய கிருபை நம்மள, அவர் கர்த்தருடைய கிருபை நம்மளை நிர்மலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்னதான் வேறு சொல்லு. அதை நீங்க பார்க்கணுங்கிறதுனால தான் எடுத்து சொல்றேன். அல்லேலூயா. சொல்றார், நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 21 சொல்லுங்க பாருங்க. 21 இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதை நான் மனதில் வச்சு நம்பிக்கை, கர்த்தர் கிருபை என்னோட இருக்குது, நான் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை சொல்றார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே கிடையாது. அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், மகிமுள்ள தேவனா இருக்கிறார், மாற்றமுள்ள தேவனா இருக்கிறார், மாறாதவன் இருக்கிறார். தான்வேதம் சொல்லு, இதை நான் மனதில் வச்சுப்பேன். கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்குது,
கர்த்தருடைய பலம் எனக்கு இருக்குது, கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குது. அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக காயப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் முக்க சுற்றி இருக்கிறார், என் சாபத்தை நீக்கிட்டார், என் நோயை சுகமாக்கிட்டார், எனக்கு வருகிற எல்லா மரண கட்டுகளிலும் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் நீ ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து விட்டேன். விசுவாசானவர் 1000 பேர் வந்தாலும் என் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக என்ன பண்றாரு? கொடி ஏந்துகிறவரா இருக்கிறான் என்று சொல்லி என்ன பண்ணோம்? இதெல்லாம் மனதில் வைத்து தேவனை துதிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுது. 2வது சொல்றார், ஓசியா 4:1-3 சொல்லுது. ஓசியா புத்தகத்தை எடுத்துங்க. 4ஆம் அதிகாரம் 1-3 வாசி. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளே, கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் தேசத்துல பல விதமான கொடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? தேசத்துல என்ன இல்ல? உண்மையும் இல்லை, இரக்கமே சுத்தமா கிடையாது. தேவனை தேடுகிற எந்த மனுஷனுக்கு அறிவு இல்லை. பொய் தான் உலகத்தில் நிறைய இருக்குது. பொய்யான ஆணையிடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், விபச்சாரம் நடக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய நியமங்களையும் மிஞ்சி இந்த உலகத்துல ஜனங்க வாழ்ந்து கொண்டு போய்கொண்டு தன் இஷ்டப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய கோபம் வருமா வராதா? தீமைகள் தேசத்துல வருமா வராதா? துயரங்கள் வருமா வராதா? கஷ்டங்கள் வருமா வராதா? ஜீவனுள்ள தேவனை இன்னைக்கு நோக்கி பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு ஆள் இல்லை, நியமங்களை கடைபிடிப்பதற்கு ஆள் இல்லை, அவர் சட்ட திட்டங்கள் படி வாழ்வதற்கு இன்னைக்கு பூமியில் ஆள் இல்லை. கர்த்தருடைய சட்டங்களையும் திட்டங்களையும் மீறி மிஞ்சி ஜனங்க இன்னைக்கு விக்கிரங்களுக்கும் பொல்லாதுகளுக்கும் கோயில்களை கட்டி தழுவிட்டு ஏழை எளிய மக்களை அபகரித்து இரக்கமில்லாதவர்களாய் இன்னைக்கு காணப்படுகிறாங்க. கர்த்தருடைய கோபம் தேசத்துல எழுப்பி கொண்டிருக்கிறது. வேதத்தை நீங்க அநேக இடத்துல பார்த்தா அப்படிதான் சொல்லுது. என்ன பண்றாங்களோ? மிஞ்சி தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கும் அவருடைய கட்டளைக்கும் நியமங்களுக்கும் மிஞ்சி இந்த பூமியில என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஓடுகிறாங்க. ஆண்டவர் போகாத என்றாரு, ஆனா போறாங்க. ஆண்டவர் அந்த பகுதிக்கு போகாத, இந்த பகுதிக்கு போகாத சொல்றாரு, யாரும் கேட்கறது இல்லை. அநேகருக்கு கூக்குரலிட்டு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு யாரும் செவி சாய்க்கிறது இல்ல. மிஞ்சி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா? ரத்த பழிகளோடு ரத்தம், அதுனா பாவத்தோடு பாவம். இன்னைக்கு உலகத்துல ஒரு பாவம், 2 பாவம், 3 பாவம், 4 பாவம் மனிதன் செய்து கொண்டே ரத்த பழிகளோடு ரத்த பழி சேர்க்கிறதா. எவ்வளவு வேதையான ஒரு சம்பவம் பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது. வேதத்தை படிக்கும் பொழுதுதான் தெரியுது. அந்தரங்களும் கிருபைகளும் இரக்கங்களும் சாபம் எல்லாம் இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம திருத்திக் கொள்ளுகிறோம், நம்ம வழியை மாத்திக்கிறோம், நம்முடைய ஜெபத்தை மாத்திக்கிறோம், நம்முடைய வாழ்நாளை மாத்திக்கிறோம், நம்ம தீய பழக்கத்தில் ஒருவேளை இருக்குமா அதை மாத்திக்கிறோம். பைபிள் அதை தான் நமக்கு எச்சரித்து ஆயுசு நாட்களை இந்த வேதம் நம்ம கூட்டி கொடுக்கிறது. நீடியலான நாட்கள்ல நம்மளை வாழ வைக்கிறது. சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும், பயமில்லாத வாழ்க்கை, திகிலில்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க, அவர் சிலுவையில வேதனையும் துக்கத்தையும் அவர் பாடுகள் பட்டதுனால இன்னைக்கு நம்ம சுகமா இருப்பதற்கு ஏதுவா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. நான் மிஞ்சி போகிறார்கள். ரத்த பழிகளோடு ரத்த பழிகள் சேர்ந்து இருப்பாங்க. 1 பாவம் 2 பாவம் 3 பாவம் அப்படியே சேர்ந்துட்டே இருக்குது. கடைசியில் என்ன பண்ண? உலகத்துல ஆபத்து வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, பஞ்சம் வருகிறது, யுத்தம் வருகிறது, தாகம் வருகிறது, மரணம் சம்பவிக்கிறது, கொத்தாக மரணம் சம்பவிக்கிறது. காரணம் என்ன? ரத்த பழிகள் ரத்தம் சேரும்போது ரெவடி ஒரு ரெவடி கத்தி இருக்கும் போது இன்னொரு ரெவடி என்ன பண்றான்? கத்தி எடுக்கிறான். ஒரு ரெவடி கத்தி எடுக்கும் போது, ஐயா உங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சா மன்னித்துடுங்க, நான் இனி உங்க வழிக்கு வர மாட்டேன்னு ஒரு ரெவடி இன்னொரு ரெவடி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் கத்தி எடுக்கிறான், இவனு கத்தி எடுக்கிறான், அவன் வாள் எடுக்கிறான், இவனு வாள் அடிக்கிறான். ரத்த பழியோடு ரத்த பழி சேரும் பொழுது அங்க கொலைகளும், அங்கே வேதனைகளும், துக்கமும், கூக்குரம், கண்ணீரும், கவலையும்
போராட்டம் அங்கே நடக்கிறது. பாவத்தோடு இன்னொரு பாவம் சேரும் பொழுது மரணம் சம்பவிக்கிறது. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாவுமா. அந்த உலகம் இன்னைக்கு பாவத்தில் இணைந்திருக்கிறது, அநீதியில் இணைந்திருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை பார்ப்பதற்கு இல்லை. நான் சொல்ற ஓசியா புத்தகம்னா தீர்க்க தரிசனமாய், அதான் தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்னாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தான் நம்மளை காக்கிறது, தீர்க்க தரிசனம் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரத்த பழிகளோடு ரத்தம் ஒன்றாய் சேரும் பொழுது என்ன நடக்குது? இது நிமித்தம் தேசம் என்ன பண்ணுது? இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறது. ஊரடங்கு 20 நாள் என்றான். போன வருஷத்துல 6 மாசம் ஊரடங்கு. இந்த வருஷத்துல எத்தனை மாதம் தெரியாது. கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது. வெளிச்சம் எங்க இருக்கு? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஐயா அம்மா, வெளிச்சம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இது நிமித்தம் உலகம் என்ன பண்ண போகிறது? புலம்புகிறது. அன்றைக்கு மத்திய கவர்மெண்ட் புலம்புகிறது, அமெரிக்கா புலம்புகிறது, ரஷ்யா புலம்புகிறது, பிரிட்டன் புலம்புகிறது, ரஷ்யா புலம்புகிறது. ஒவ்வொரு நாடு இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? 3வது அலை வருகிறது. 3வது அலை வரும்பொழுது குழந்தைகளை பாதிக்குமே, முதியோர்களை பாதிக்குமே, பாலிய பிள்ளைகளை பாதிக்குமே என்று உலகம் சுகாதார அமைப்புகள், ஐநா சபை இன்னைக்கு கதறிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்டில் உள்ள தலைவர்கள் உங்கள் ஜனங்களை நீங்களே பாதுகாத்துக் கொண்டு அவர்களை கண்ணியமாய் பாதுகாப்பாய் நடத்துங்கள் என்று ஐநா சபை கையில் இருக்கிற அளவுக்கு நாடு மாறிவிட்டது. ஐநா சபை சுகாதார அமைப்பு கைவிரிக்கிறது. உங்களை நீங்கள் சுத்திகரிக்க ஆண்டவர் சொன்னாரு. உங்களை என்ன பண்ணீங்க? சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னாரு, நீ உலகம் சொல்லுங்க. உங்களை ரத்தத்தினால் என்ன பண்ணுங்க? உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீங்கள் மாண்டு போகாதபடி என் ரத்தத்தினாலே உங்களை என்ன பண்ணுங்க? சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அவனை சோதித்து அறியுங்கள் என்று இயேசு அன்னைக்கு சொன்னாருங்க. இன்னைக்கு உலகம் அதான் சொல்லுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது நிமித்தம் தேசம் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறது. எப்படி ஜனங்களை காக்க போறேன்? இந்திய அரசு, மோடி அரசு கைவிட்டுறதுன்னு சொல்லி எல்லா சுகாதாரத்துறையிலும் அயல்நாடுகள் செய்தி வருகிறது. மனிதன் தானே தெய்வமா? உண்மையிலே தெய்வத்தை முகத்தை பார்க்க ஆளு கிடையாது. நிமித்தம் உலகம் என்ன பண்ண போகுது? தேசம் புலம்பும். அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். சரிங்களா? இன்னும் இது நிமித்தம் தேசம் என்ன பண்ணுமா? மறுபடியும் வாசிங்க. இது நிமித்தம் தேசம் புலம்பும். அந்த தேசத்துல வாழ்கிற குடிகளும் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் எல்லாம் தோய்ந்து போச்சு. நீ நான் தோய்ந்து போட்டேன். என்னடா ஊரடங்கு? போடா, செத்து போனா பரவாயில்ல. மீன் கடைக்கு போ, கறி கடைக்கு போ, காய்கறி கடைக்கு போ. தோய்ந்து போச்சு. ஐயோ, நமக்கு என்ன நடக்குமோ? எல்லாரும் இருதயம் என்ன ஆச்சா? ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக, துவண்டு போவதற்கதாக. நான் பட்சத்தில் இருக்கிறேன். தேசத்துல பல செய்தி கேட்கப்படும். அதுக்கு நீ பயப்படாத. இல்ல, துதி ஆண்டவரை நோக்கி பாரு என்றுதான் வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. கடலில் மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். பாத்தீங்களா? கடல்ல மீன்கள் செத்து போகுமா? கொடிய காலங்கள் காத்திருக்கிற இது சாதாரணங்க, சாதாரணம். ஆகையால் ஆகிலும் ஒருவன் நியாயத்தை காண்பிக்கவும், ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும், ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனுடன் வழக்காடுவர்களைப் போல இருக்கிறார்கள். நீங்க வழக்காடுறாங்க. உன் தெய்வம் காப்பாத்தலையா? நீ ஜெபிக்கிறியே, எங்க கொள்ளை நோயை கொண்டு போங்க. நீ வழக்காடுறாங்க. யாரோட? தெய்வத்தோடு, ஆசாரியரோடு. நமக்கு இயேசு காப்பாற்றுவாருன்றீங்களே, காப்பாத்தலையா? உங்க ஆசாரியை ஜெபித்தா அப்படியே இந்த தேசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஏன்? ஆண்டவர் ஆசாரியர் இடத்துல போய் கேட்பாங்க, குருகள் இடத்துல போய் கேட்பாங்களா? காலம் அப்படி மாறி போச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா நாம் செபிக்கிறதுல மறுபடியும் ஆகினும் ஒருவனும்
நியாயம் காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. நீ கடிந்து கொள்ள முடியுமா? போய் ரோட்டில் நின்று ஐயா இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ள நம்மளும் அப்படிதான் என்ன பண்ண எல்லாம் கல்லால் அடிச்சு கொண்டுடுவான். யாரும் கடிந்து கொள்ள முடியாது. யாரும் கடிந்து கொள்ள அதான் இயேசு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொன்னார். 22 வெளிப்படுத்தி 22 நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். யாரையும் கடிந்து கொள்ளாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரும் இங்க ரட்சிக்கப்பட்டதான் உலகம் அடிங்க. யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது. சண்டை வந்துடும், அடிச்சு கொண்டுடுவான். 22:10 சொல்றாரு பாருங்க. 10 பின்னி அவர் என்ன நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை பாத்தீங்களா முத்திரை போடணும். கடிந்து கொள்ள வேண்டாம். யாரோட போனீங்க சண்டை போடாதீங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளியா உலகம் அழிய போகுது, உங்க நிமித்தம் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படி சொல்லிடக்கூடாது. ஏன்னா யாரையும் நீ கடிந்து கொள்ளாத, முத்திரை போட வேண்டாம். காலம் சீக்கிரம் வந்துருச்சு. இனி யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாது. கொள்ளை ஸ்டார்ட் ஆயிட்டு, வேதனை ஸ்டார்ட் ஆயிட்டு, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிட்டு, பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிட்டு, வெறிகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு. அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறோம் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமா இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் கிரியைக்கு தக்க பலன், நான் அளிக்கும் பலன். அவ்வளவுதான். நீ என்ன ஜெபிக்கிறையா? கர்த்தருக்கு நேரா இருக்கிறாயா? உண்மையா இருக்கிறாயா? மனுஷனுக்காக நான் உண்மையா இருக்க வேணாம், தேசத்துக்காக உண்மையா இருக்க வேணாம். நான் கர்த்தருக்காகவும் ஒரு கிரிகளுக்காகவும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நமக்கு அளிக்கிற பலன், நமக்கு அளிக்கிற ஆசீர்வாதம், நமக்கு அளிக்கிற சுகம், நமக்கு அளிக்கிற பலம், நமக்கு அளிக்கிற நீதி ஆயுசு அவருக்கு முன்னாடி இருக்கிறது. யாரையும் கவலைப்பட வேண்டாம். காலப்படி மாறிவிட்டது என்னதான் வேதம் குறிப்பிடுகிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் ஆமோஸ்ல ஒரு ரகசியமான வசனம் இருக்கு. ஆமோஸ் 8:2-3 வாசிங்க. ஆமோஸ் 8:2-3. அவர் ஆமோஸை நோக்கி கூப்பிடுறார். ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை. அப்ப என்ன சொல்றாருன்னா, சாபமும் பாவமும் இந்த ஊர்ல எப்படி ஆச்சு? உலகத்துல பரிபூர்ணமா இருக்குதான். ஒரு வசனம், பாவம் சம்பூர்ணப்படும் போது என்ன வருமா? மரணம். ஆசீர்வாதம் சம்பூர்ணப்படும் போது ஒரு பெரிய தேசத்தில் ஒரு செழிப்பு வருமா? அதே போலதான் பாவம் சம்பூர்ணமாகும் போது என்னத்தை கொண்டு வருமா? மரணத்தை கொண்டு வரும். வசனம் இருக்கு, எடுக்க முடியாது, டைம் இல்லை. குறிப்பிட்ட வசனம் சொல்லி நம்ம கலந்து போகணும். எல்லாம் எது சம்பூர்ணமாகும் போது பாவம் வரும். பாவம் ஒரு எல்லை வச்சிருக்கிற அது பாவத்தை அந்த சம்பூர்ணமாகும் போது தேசத்துல என்ன வரும்? மரணமும் துக்கமும் அழுக்குறலும் கூக்குறலும் கண்ணீரும் கவலையும். ஊர்ல சத்தம் கேட்கும். கொஞ்சமா கேட்குது. தீவை தந்தவனே சத்தம் தான் கேட்குது, அழுகிற சத்தம் கேட்குது. நீங்க தீவை திறக்க வேணாம், எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தம் கேட்கும் என்று பைபிள் சொல்லு. என்ன சொல்றாரு? நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுக்குள்ளே ஒரு கூடையை நான் பார்க்கிறேன். அப்பொழுது கர்த்தர் என்ன நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. பாத்தீங்களா? என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்ன வந்ததா? முடிவு காலம். முடிவு காலம். இது முடிவு காலம் தான், முடிய போகிறது. ஷபரபோ கர்த்தர் முடிய போகிறார். எல்லாரும் ஏதோ நடக்கிறது, கொள்ளையும் நாளைக்கு சரியாயிடும், நாளானிக்கு சரியாயிடும். இனி அப்படி நம்ம சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு யார்கிட்ட இருக்கு? கர்த்தரிடத்தில் இருக்கீங்க. ஐயா அம்மா சகோதரனே, நியாய தீர்ப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. இதை குறித்தா எனக்கு ஒவ்வொரு நாளும் கவலையா இருக்கிறது. மனிதர்கள் மறக்கிறது குறித்தோ உலகத்தில் அடிப்பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதே, அதை அறிகிறதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மனிதன் செவியை சாய்க்க மாட்டுகிறானே என்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமா அழிவை யாராலும் தடுக்க முடியாது, மரணம் தடுக்க முடியாது, கொள்ளை நோய்களை தடுக்க முடியாது. எத்தனையோ ஜெபங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் போதகர்கள் சகோதரிமார்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. ஒரு ஜெபம் கேட்கப்படலை. கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் அங்கே அவர் தடுத்து தன்னுடைய பார்வையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற நேரம் வந்தாச்சு என்று தான் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது?
அவர் என்னை நோக்கி என் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டார். வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் நம்மளை கூப்பிடுகிறார், நமக்கு நன்மை செய்ய உதவி செய்ய. ஒரு காலத்தில் கூப்பிடுற ஜனத்தை கேட்க மாட்டாங்க. உணர்வு உள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. அவர் உண்மை உள்ளவன் அறிகிறது மனுஷன் யாருமே கிடையாது. நீ விற்கிறோம் அது இது கல்லை மண்ணை மரத்தை நம்பி கணக்கை ஓடிக்கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி ஒரு தெய்வம் அதை காப்பாற்றுமா? ஒரு நாள் காப்பாற்றாரு. கையில் காலில் கையிருந்து பேசாது, வாயிலிருந்து பேசாது, முக்கிருந்து தொடாது, கையிலிருந்து தொடாது, காலிருந்து நடக்காதுன்னு வேதத்தில் வாசம் ஒன்றும் இல்லை. உண்மையில தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் பூமியில இல்லைன்னு தான் கர்த்தர் சொல்றார். ஆனால் தான் இப்படியாப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க. அந்நாளிலே தேவாலய பாடுகள் அழுகுதலாக மாறும். தேவனுடைய ஆலயத்தில் என்ன ஆகும்? ஆராதனை எப்படி ஆகும்? அழுகுதலா மாறிடும். ஏன்னா பக்கத்துல ஒரு 100 பேர் இறந்து போயிருப்பான், அந்த பக்கத்துல 100 பேர், எழுத்தப்படுத்தல் 100 பேர், பின்பக்கத்தில் 100 பேர். செபிக்க முடியாது. அலறி ஜெபிக்கிற காலம் வருமா? தேவாலயம் என்ன ஆகும்? எப்படி மாறுமா? அலறுதலா மாறும். ஆனந்தமா இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குது, ஆராதனையா இருக்கிற எல்லாமே எப்படி மாற போகிறது? அலறுதலா மாறும். எவன் புரியுறான், எவன் இதை அறியறான், எவன் அதை தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் நான் ஆண்டவரை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் முகத்தை ஒவ்வொரு நாள் பார்க்கிறேன். அவர் என்ன பார்க்கிறாரோ பார்க்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆனா நான் அவரை பார்க்கிறேன், நான் அவரை நோக்கி இருக்கிறேன், நான் அவரை கெஞ்சிக்கிறேன், நான் அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அவர் என்ன பார்த்தாலும் சரி, பார்க்காது போனாலும் சரி, ஆனா நான் அவரை விடுவதில்லை. அவரை பார்த்து கொண்டும் வேதங்களை புரட்டி கொண்டும் அவர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டும் என்னைக்கும் கர்த்தரோடு கூட ஜெபிக்கிறவரனாய் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாய் காணப்படுறேன். அவர் தெய்வம், ஒரு வானத்தையும் படைத்தவர், பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சரி, ஆனால் நான் அவரை விடுவதில்லை, நான் விடுவதில்லை என்றுதான் இந்த பூமியில நம்ம வாழ வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் எப்படி மாற போகிறது? அலறுதலாய் மாறும். எல்லா ஆராதனை உலகத்தில் ஆராதிக்க முடியாத நாட்கள் வரும். அலர் இங்க பார்த்தா 100, 200, 5000, 10,000 அங்கே எரிந்து கொண்டிருக்கிறார், செத்து கொண்டிருக்கிறார், மாண்டு கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாம அழுகை இல்லாம என்ன பண்ணுவாங்க? எரிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே எரியுது. அழுகிறாங்களா? இல்லை, அழ முடியாது. 1, 2, 3, 100% அப்படி போட்டு எரிக்கிறாங்க. மனசு கல்லாயிடும். அழுது என்ன ஒண்ணும் முடியாது, ஒண்ணும் முடியாதுங்க. புலம்பல் இல்லாம அழுகை இல்லாம பிரேதங்கள் என்ன பண்ணுவாங்க? எரிந்து படும். எரிந்து எல்லாம் எரிக்குவாங்க. எரிக்கிறாங்க பாருங்க. மரம் இல்லைங்க, மரம் கவர்மெண்ட் கொடுக்குது எரிக்கிறதுக்கு. மரம் இல்லை, கவர்மெண்ட் மரம் வெட்டி கொண்டாந்து தள்ளுறாங்க. அடை இருக்காது, புலம்பல் இருக்காது, சரி எரிச்சிருங்க, செத்துட்டாங்க, அவ்வளவுதான். அது வீட்டில் வைக்க முடியுமா? நாருங்க. 2 நாளைக்கு 3ஆம் நாள் வச்சு பாரு, நாரும். அது உடனே அடக்கம் பண்ண செய்தாகணும். அப்போ அழுகை இல்லாம சோகம் இல்லாம பிரேதங்கள் என்ன பண்ணுவாங்களா? எரிந்து விடப்படும். இது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 3 நாள் தேசத்தில் ஓய பண்ண விழுங்கி பாருங்களேன், எரிந்து போகிறார். அடை இல்லாம எல்லாரும் எரிச்சு போட்டுருவாங்க. இன்னைக்கு எரிந்து கொண்டு கூட்டமா கும்பலா எரியுது என்றால் வேதம் சொல்லுது. கடைசியா ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:11, வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க 3:11 வாசிங்க. இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிற உன் கண்ணு பார்க்குது. நீ நினைக்கிற நான் நினைச்சோம் பிள்ளைகள் பேர பிள்ளை காலத்துல நடக்குது. இல்ல, இப்போ நடக்குது. அப்போ நம்ம பையன் காலத்துல பேர பிள்ளை காலத்துல உலகம் எப்படி இருக்கு யாருக்கும் தெரியாது. இது முடிவு, இது ஆரம்பம் தான். முடிவு வரப்போகுது. கர்த்தர் கையில் வச்சிருக்காரு. அதுக்கு நீ நான் எப்படி இருக்கணும்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை ஆண்டவருக்கு என்ன சொன்னாலும் உன் கட்டளை, நியாயங்கள், உன் பரிசுத்தம், உன் வழி, உன் ஜெபம், உன் தருமம், தானம் தருமம், உன்னுடைய காரியங்களிலே நீ பற்றி கொண்டு உண்மையா உறுதியாக உனக்கு ஒன்று நேரிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். 15 வாசம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல.
நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி எதுவாதிப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு அது பிடிக்காதான். சோறு சுவையா நம்ம இதுக்கு வாயில நல்ல சுவையா இனிமையா இல்லைன்னா அதை சாப்பிட முடியாது, கீழே தூக்கிடுவோம். குழந்தைக்கு நல்ல சுவையா ஊட்டினா தான் சாப்பிடும். அது நல்லா இல்லைன்னா துப்பிடும், உள்ள இறங்காது பாருங்க. அப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், ஏன் குழந்தை திப்புது, ஒரு நல்லா இல்லையோ பிடிக்குது, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், ஏன் குழந்தை திப்புது, நானும் 4 வா கூட்டி கூட குழந்தை திப்புதுன்னு என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். நம்ம சாப்பிடுவோம், ஐயோ ஒரே உப்பலி போட்டேனா, ஐயோ என்ன பிடிக்குதே, ரசம் பிடிக்குதே, அது சாதம் குழந்தை சாப்பிடணும். என்ன பண்ணுவோம், போய் கொட்டிட்டு வேற சாதத்தை போட்டு தயிர் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ரசத்தை ஊற்றி நல்ல பண்ணி அப்போ குழந்தை கூட்டி குழந்தை சாப்பிடும். நம்ம புளிப்பாவோ தேவனுக்கு விரோதமான காரியத்தில் இருந்தோம்னா கர்த்தர் என்ன பண்றாரு, வாயில இருந்து, அவருடைய வாயில இருந்துன்னா தேசத்துல இருந்து, சமூகத்தில் இருந்து, அவர் எல்லையில இருந்து, அவர் களத்தில் இருந்து நம்மளை துப்பிடுவார், வாந்தி பண்ணி போடுவேன். நீ நீர்ப்பாய்க்க உள்ளவனும் பரிசுத்தப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் திரவியனா பரிபூர்ண ஆசீர்வாதமான ஆளு, உயர்ந்தவன், கொழுத்த பணக்காரன் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உலகத்தை அனைவரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா மாண்டு போறான் பாருங்க, மடிந்து போறான், ஒண்ணுக்கு யூஸ் இல்லை பாருங்க. சொல்லிட்டு இருக்கிறான் நான் அப்படி இப்படி, ஆனா ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படுவான், திடீர்னு மறிச்சு போவான். ஆண்டவர் ஒண்ணுமே இருக்காது சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால். பார்த்தீங்களா, அப்படி சொல்லுகிறதால பாவமா. உலகத்துக்கு அறிவை தேவன் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்றார். உலகத்துக்கு அறிவை கொண்டு வரும் என்று சொல்றார். கீழே நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமட்ட பொன்னையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதான் சொல்லுகிறாரு. நீ அதை சொல்லாத, நான் சொல்றதை கேளுன்னு கர்த்தர் சொல்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு நீ செஞ்சா நீடித்த நாட்கள் நீங்கள் எப்படி இருப்ப, நிலைத்திருப்ப. நீ சொல்றது தேவையில்லை, நான் சொல்றதை கேளுன்னு கர்த்தர் சொல்றார். நீ ஆயிரத்தில் சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு யூஸ் இல்லப்பா, நான் சொல்றதை நீ கேளு, நீடித்திருப்பார், சுகித்திருப்பார், சுகமா இருப்பார். அதான் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யமாகும்படி உன்னை நான் புடமிடுவேன், உன்னை பொண்ணா மாற்றுவேன், உன் கண்ணில் கலிக்கத்தை போட்டுடுற. குதிரை கண்ணில் கலிக்க போடலன்னு வச்சுக்க என்ன ஆகும், தாறுமாறு அழித்து நம்ம தள்ளிடும். அதனால தான் அதுக்கு கலிக்கத்தை போட்டு நேராக கொண்டு போகும். ஆண்டு சொன்ன கலிக்க போடுவார், ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் பெருகும். 20 இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு. இந்த பூமியில நீடித்திருப்பாய். இந்த பூமியில நீடித்திருக்கிற நாட்கள் முடிந்த உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் நீ என்ன பண்ணுவேன், அவரோடு என்ன பண்ணுவேன், போஜனம். ஒரு நாள் குறைந்து போகாது, நின்று போகாது. இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிற வரை நல்லா சாப்பிடுவ, உயிரோடு இருப்ப, நல்லா இருப்ப. நீ மரித்தாலும் எங்க போய் போஜனம் பண்ணுவேன், கர்த்தரோடு போஜனம் பண்ணுவேன். அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். சொல்றாரு பாருங்க, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன்னா அனுதினம் நீ கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு இஷ்டமானதை வாழ்வை வாழும்போது அனுதினமும் நம்ம போஜனத்தை அவன் ஆசீர்வதித்து நம் நல்ல போஜனத்தை கொடுக்கிறான். ஒரு காலம் நம்ம ஆயுசு நாட்கள் முடிந்து நம்ம மரித்து போவோமானா அவன் என்னோடு கூட என்ன இருப்பான், என் போஜனத்தில் இருப்பான், என் பந்தியில் இருப்பான், ராஜ்யத்தில் இருப்பான், என் சிங்காசனத்தில் இருப்பான், என்னுடைய வலது பக்கத்தில் இருப்பான்னு சொல்லி சுருக்கமாக இதை சொல்லியிருக்கேன். எனக்கு அன்பார்ந்த ஒன்று பிள்ளைகள் சாக்கந்தியா அந்த பூமியில வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1:18 வாசி. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள் உடையவராய் இருக்கிறேன். பார்த்தீங்களா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் யார் சாவி? இயேசுதான். நோய் உண்டு சாவணுமா, சுகமா சாவணுமா, ஆக்சிடென்ட் ஆகி சாவணுமா, இல்ல மாரடைப்பு சாவணுமா, யார் தான் வச்சிருக்கிறாரு? கர்த்தர் வச்சிருக்கிறார். சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. சாவணும்னா அந்த சாவியை தொண்டையில விட்டுருவாரு, செத்து போவோம். அவர் தான் நமக்கு மரணத்தை கொடுப்பவர், பாதாளத்தை கொடுப்பவர்.
யாருக்கிட்டே அந்த அதிகாரம் கிடையாது. நானே வழி, நானே சத்தியம், நானே என்ன இல்லாமல் யாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. பரலோகம் வர முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். 17 சொல்றாரு. 17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே சொல்றார். ஒண்ணு என்னை நோக்கி சொல்றார். எப்படி சொல்ற? சும்மா சொல்ல. கையில அவர் கரத்தை என்மேல் வைக்க. நீ சொல்ல என்மேல் வச்சுட்டாரு. அவர் கரம் என்மேல் இருக்கு. என்மேல் ஆண்டவருடைய கரம், ஆணி பாய்ந்த கரம் என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? பாதாளத்துக்கு மரணத்துக்கு துறவுடைய நீ ஏன் கவலைப்படுற? தேசத்துல கேட்கப்படும் செய்தியை குறித்து என்ன பண்ணாத, கலங்காத. 10:6 வாசி, 10:6-7 வாசி, அதை வெளிப்படுத்து. இனி காலம் செல்லாது. இத மனசுல வச்சுக்கீங்க. நான் நிறைவுக்கு வந்துட்டேன். இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. தேவ ரகசியம் நிறைவேறணுமா? நீ ஜெபிக்கணும். எக்காலம் ஊதும் போதுதான் இந்த தேவ ரகசியம் வெளிப்படுது. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான். ஹலோ, உன் எக்காலத்தை நீ ஊதணும். ஜெபங்கிற எக்காலம், துதிங்கிற எக்காலம், ஸ்தோத்திரங்கிற எக்காலம், ஆராதனைங்கிற அக்காலத்தை நீ ஊதுனாதான் தேவ ரகசியம் உனக்கு வரும். நீ ஊதுனு வச்சுக்கோ, என்ன நடக்குதுன்னே தெரியாது. இனி காலம் நாளைக்கு வீட்டை கட்டலாம், நாளைக்கு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் சொல்ற காலம் வராது. கத்தாராகில் கட்டோடைய பிரியாசம் அவர் தான் கட்டணும். அவர் தான் தேசத்தை காக்கணும். அவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். இனி அப்படிதான். இன்னைக்கு தேசம் தான். இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நம்ம வெளில போக முடியாது. அந்த காலகட்டம் வரும்போது கவர்மெண்டுடைய உத்தரவு இல்லாம, கவர்மெண்டுடைய அதிகாரம் இல்லாம வெளியே நம்ம யாரும் போக முடியாது. ஏன்னா வேத வசனம் அப்படி சொல்லுது. இன்னைக்கு உலகம் அப்படிதான். உலகம் எப்படி இருக்க போகுது என்பதுதான் வேதம் எழுதியிருக்குது. உலகம் எப்படி இருக்க போகுது, எப்படி மாறும் போது, அரசாங்கம் எப்படி செயல்படும் போது, மத்திய கவர்மெண்ட் செயல்படும் போது, உலகம் எப்படி செயல்படும் போது பைபிள் நமக்கு சுட்டி காட்டு, எழுதி காட்டுது. எழுதி படிச்சு பாருன்னு சொல்றாரு ஆண்டவர். சும்மா ஒரு மேலோட்டமா இல்ல, நிலாட்டமா இல்ல, கண்ணுக்கண் நேருக்கு நேராய் எழுதி படிச்சு பாரு. உன் உலகமும் வாழ்க்கையும் எல்லாம் இப்படிதான் இருக்க போகுது. அரசாங்கம் இப்படிதான் இருக்க போகுது. அதிகாரிகள் இப்படிதான் இருக்க போறாங்க. ஐநா சபை இப்படிதான் இருக்க போகுது. உலகத்துல சயின்டிஸ்ட் இப்படிதான் மாற போகுதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமாகிய ஆணையிட்டு சொன்னான். யார் மேல ஆணையிட்டானா? உயிரோடு இருக்கிற மீது இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். இது நடக்க போகுது. இயேசுவின் நாமத்துல சத்தியம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்துல விலங்கு சம்பவிக்க போகிறது. ஜாக்கிரதையா இருங்க. அதான் சொல்ல எரேமியா 51:20-46. உங்கள் இருதயம் துவளக்கூடாதுங்க. எந்த சகோதரனே சகோதரி, உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்திலே கேட்கப்படும் செய்தினால் நீங்க பயப்படாம இருங்க. உங்கள் இதயம் துவண்டு போகக்கூடாது. உங்களுக்கு இது பயப்படக்கூடாது. உலகத்திலே கேட்கப்படுகிற செய்தி பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றாரு. அவரே சொல்றாரு, நமக்கு அவரே எழுதி காட்டுறார். அவன் வார்த்தையில சொல்லி எழுதி தீர்க்கதரிசியை கொண்டு அதை நிறைவேற்றுறார். கேட்கப்படும் செய்தினால் நீங்கள்
பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்துல 2020 வச்சுக்கீங்க, 2020 1வது அலை வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்படும், பின்பு மறு வருஷத்துல வேற செய்தி கேட்கப்படும். தேசத்துல கொடுமை தான் நடக்கும். இனி ஆசீர்வாதம் இல்லை, தேசத்துல கொடுமை தான் வரும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். அவ்வளவுதான். ஆளுகிறவன் மேல் ஆளுவான். 5 வருஷம் முடிஞ்ச இன்னொரு ஆள் வருவான். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன். எடப்பாடி ஆண்டாரு, ஸ்டாலின் வந்து நாளைக்கு யாரு வருவான்? ஆனா நம்ம ஆண்டவர் விட்டு மாற மாட்டார். ஒன்னு எண்ணி ஆளுகிறவர் மாறவே மாட்டார். மாறாத கர்த்தர், மாறாத ஆண்டவர், மாறாத தெய்வம். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆனா நம்மளே ஆளுகிறவர், அந்த அந்த அரசாங்கத்தையும் உலகத்தையும் ஆளுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் உன் தேவனாகிய தேவனாகிய கர்த்தர் என்பது மறந்துடாது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேசத்துல இந்த வருஷம் ஒரு செய்தி, அடுத்த வருஷம் ஒரு செய்தி, அடுத்த வருஷம் ஒரு செய்தி கேட்கப்படும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். தேசத்து அதிபதி மாறுவான், முதலமைச்சர் மாறலாம், பிரதமர் மாறலாம், ஐநர் சபையில் உள்ள அதிகாரிகள் மாறலாம், கவர்மெண்ட்ல வேலை செய்கிற எல்லா அதிகாரியும் போலீஸ் துறையில மாறலாம். ஆனா மாறாதவர் ஒரு வசனம் சொல்லி நான் படிக்கிறேன். எபிரேயர் 13:8 சொல்றாரு பாருங்க. 13:8 அதான் உங்களுக்கு நிறைய வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் அவர் மாறல, இன்றும் மாற மாட்டாரு, என்றும் மாற போகிற அல்ல. அவர் தான் அதிபதி, அவர் தான் ராஜா, அவர் தான் எஜமா, அவர் தான் உலக ரட்சகர். இந்த உலகத்தை அழிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? நேற்றும் அவர் மாறல, இன்றும் என்றும் என்ன பண்ண மாட்டாரு? மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி மாறிட்டாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, நாளைக்கு யாருன்னா வரலாம், பிரதமர் இருக்கிறார், வேற பிரதமர் வரலாம், அமைச்சர்கள் மாறலாம், அதிகாரிகள் மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனா நேற்று அவர் மாறல, இன்று அவர் மாறல, என்றும் அவர் மாறவே மாட்டார். ஏன்னா அதிகாரம் உடையவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகள் உடையவரார். அவர் மரணத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நீ நான் கவலைப்பட தேவையில்லை. ஒன்று பண்ணுவோம், ஜெபிப்போம், ஆண்டவர் முகத்தை தேடுவோம், சமூகத்தை தேடுவோம், நாடுவோம், முழங்குப்புற விழுவோம், மன்றாடுவோம். அவர் இரக்கத்தை, அவருடைய தயவை, மன்னிப்பை பெறுவோம். நீடித்த நாட்களால் கர்த்தருடைய கிருபை சங்கீதம் 23:6 தொடரட்டும். நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம்.